வணக்கம். தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது. நாம் கடந்த பதிவில் சாதியத்தை குறித்து மனுஸ்மிருதி அல்லது மனு தர்மத்தின் முதலாவது அத்தியாயம் அல்லது அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதில் அந்த முதலாவது அத்தியாயத்தில் சாதியை குறித்து என்ன கூறியிருக்கின்றது, இந்த மீதியான அதாவது நாம் கூறாமல் விட்டிருந்த அந்த ஸ்லோகங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்றோம். மீண்டும் ஒரு முறை நான் கூறுகின்றேன், இந்த பதிவு மனு தர்மத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை மட்டுமே பொறுத்திருக்கும், வேறு விடயங்கள் இதில் விவாதிக்கப்படாது. கடந்த பதிவின் தொடர்ச்சியாக நாம் 1ஆம் அதிகாரம் 98வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்து விட்டோம். இன்று மீதமுள்ள அந்த 1ஆம் அதிகாரத்தில் உள்ள ஸ்லோகங்களில் சாதியை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதன் தொடர்ச்சியாக 1ஆம் அதிகாரம் 99வது ஸ்லோகத்தில் a Brahmana coming into existence is born as the highest on the earth, the Lord of all created beings, for the protection of the treasury of law என்று கூறியிருக்கின்றது. இதன் பொருளாவது, ஒரு பிராமணன் உற்பவிக்கும் பொழுது இந்த பூமியில் மிக உயர்ந்த உற்பவித்து இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் லார்ட் அதாவது தலைவனாக சட்டத்தை பாதுகாக்கும் பொருட்டு அவன் உற்பவிக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக 1ஆம் அதிகாரம் 100வது ஸ்லோகத்தில் whatever exists in the world is the property of the Brahmana. On account of the excellence of his origin, the Brahmana is indeed entitled to all. அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது சொத்துக்களும் பொருள்களும் பிராமணனுடையது. அவனுடைய உயர்ந்த பிறப்பினால் அவன் அந்த பொருள்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதியாகின்றான், உடையவனாகின்றான் என்று கூறப்படுகின்றது. மேலும் 1ஆம் அதிகாரம் 101வது ஸ்லோகத்தில் the Brahmana eats his own food, wears his own apparel, bestows his own alms or gifts. The mortals subsist because of the benevolence of the Brahmanas. அதாவது ஒரு பிராமணன் தன்னுடைய உணவை உண்கிறான், தன்னுடைய உடையை உடுத்திக் கொள்கிறான், தன்னுடைய பொருள்களே தனக்கு தானமாகவும் வெகுமானமாகவும் கொடுத்துக் கொள்கின்றான். இந்த பூமியில் பிறந்த மார்டல்ஸ் என்று கூறுவார்களோ, மரணத்திற்காக பிறந்த மனிதர்கள் பிராமணனுடைய பெருந்தன்மையினாலே வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகமான 1ஆம் அதிகாரம் 102வது ஸ்லோகத்தில் ஜாதிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சுயம்புவிலிருந்து பிறந்த மனு சட்டங்களாக ஏற்றி அதை தொகுத்திருக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக 1ஆம் அதிகாரம் 103வது ஸ்லோகத்தில் ஒரு பிராமணன் வேதத்தை நன்றாக கற்று அதை கற்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கற்பிக்கின்ற தொழிலை வேறு யாரும் செய்யக்கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதுவே சாதியை குறித்து 1ஆம் அதிகாரம் அதாவது மனுஸ்மிருதியின் 1ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கின்ற ஸ்லோகங்கள். நிறைய ஸ்லோகங்கள் இருந்தாலும் அவை சாதியை குறித்து கூறப்படாததால் அவைகள் கடந்த 2 போஸ்ட்களிலும் அதாவது கடந்த 2 நம்முடைய பதிவுகளிலும் அவைகள் விவாதிக்கப்படவில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சாதியை குறித்து மனு தர்மத்தின் 2வது அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.